இங்க ஒருத்தர் ஒரு வித்தியாசமான விபரீதமான திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட இருந்து தனக்கு பிசிக்கல் ரீதியா எந்த ஒரு ஃபீலிங்குமே வேணாம், எல்லாமே மனதளவுல உண்மையா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு. அப்படி அந்த திருமணத்துல என்ன மாதிரியான தடைகள் வருது, அப்படி திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நபர் யாரு, அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல ரொம்ப ஜாலியாவே பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரம்மா ஆனந்தம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம். படம் தெலுங்குல மட்டும் அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம். என்னுடைய வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ராமமூர்த்தி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரை எல்லாரும் செல்லமா மூர்த்தின்னு அழைப்பாங்க. இப்ப இவரு ஒரு முதியோர் இல்லத்துல தாங்க இருக்காரு. இவருக்கு ஒரு அன்பான பையன், அதுவும் பணக்கார பையன், பேர பசங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் இப்ப இவரை கண்டுக்கிறதுக்குன்னு யாருமே இல்லைங்க. அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு குரங்கு கிட்ட தான் தன்னுடைய கஷ்டங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த மூர்த்தி இருக்கார்ல, அவருடைய பேரனான நம்ம ஹீரோவான பிரம்மானந்தத்தை காமிக்கிறாங்க. நம்ம பிரம்மானந்தம் அவங்க அப்பா அம்மாவை இழந்திருப்பாரு. இப்ப அவருடைய நண்பனுடைய வீட்டுல ஒரு சிட்டில தான் தங்கியிருப்பாரு. நம்ம ஹீரோ வேண்டா வெறுப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாருங்க. அது என்ன வேண்டா வெறுப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவை காதலிக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை அப்பப்ப பாத்துக்கிட்டு ஹீரோக்கு தேவையான காசெல்லாம் கொடுக்கறதுனால வெறும் காசுக்காகவும் அவர் தேவைக்காகவும் தான் அவர் அந்த பொண்ணு கூட பழகுவாரு. ஆனா இதெல்லாம் தெரியாம தான் ஹீரோயின் நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படின்னா ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிராமாக்கள்ல நடிக்கிறது உண்டு. ஆனா அந்த டிராமாவை பாக்குறதுக்கு எந்த ஒரு கூட்டமும் வராது. அதை வச்சு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனில போயிட்டு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய அங்கிளை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு சித்தப்பா முறை வேணும். முன்ன காமிச்சல அந்த மூர்த்தி தாத்தான்ட்டு, அவருக்கு மொத்தம் 2 பசங்க. ஒன்னு நம்ம ஹீரோவுடைய அப்பா, ரெண்டாவது இந்த சித்தப்பா. ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்திருப்பாங்க. இப்ப மூர்த்தி அவரோட 2வது பையன் கூட போன்ல பேசுறாரு. 2வது பையன் தான் உன்னை என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மூர்த்தி தாத்தாவை முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அப்படி அந்த 2வது பையனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கிட்டையும் உன் தாத்தா அப்பப்போ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பாத்துக்க மாட்டீங்களா, என்ன முதியோர் இல்லத்திலயாச்சும் வந்து பாத்துட்டு போங்கன்ற மாதிரி எதனா போன் பண்ணி நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்காகலாம் தாத்தாவை பாக்குற வேலையை வச்சுக்காத, அவர் அங்க சந்தோஷமா தான் இருப்பாரு. அதே மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அதான் என்னுடைய அண்ணனுக்கு பிறந்தவன், அவன் டவுன்ல தான் இருக்கான், அவனும் நடிகன் ஆகணும் இது ஆகணும்னு சொல்லி எதுனா காசு கேட்டானா அதையும் கொடுக்காத, அவன் கூடயும் பழகாத, நம்ம குடும்பத்தோட எல்லாமே முடிஞ்சிடணும்ன்ற மாதிரி தான் அவரோட பொண்ணை வளர்ப்பாரு. இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க. அப்பாவும் கூட பழகாதன்னு சொன்னாரு, இருந்தும் உன்னை வந்து எதுக்கு பாக்குறேன், உன் மேல இருக்க பாசம் தான், சரிவா 2 பேரும் ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர, ஹீரோவோ என்ன இடம் இதுன்னு கேட்க அப்பதான் அது முதியோர் இல்லைன்னு தெரியுது. அங்கதான் இவங்களுடைய தாத்தா அந்த மூர்த்தி இருப்பாரு. அப்படி தங்களுடைய 2 பேர பசங்களையும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா பேசாதன்னு சொன்னாலும் அண்ணன் கூடியும் தாத்தா கூடியும் அப்பப்போ வந்து இந்த பொண்ணு பேசிட்டு போவாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு, அவரு தான் தாத்தாவோட பேச்சுவார்த்தையே இல்லாம தான் இருப்பாரு. இப்ப தாத்தாவும் அன்பா ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம்னு நினைக்க, ஆனா இவருக்கு தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ஏன் தாத்தா பேசாத கேட்கறதுக்கு கூட நேரம் இல்ல. தாத்தா அன்பா தோல்ல கை வைக்க வந்தா கூட ஏதோ அருவருப்பா ஃபீல் பண்ணி நகர்ந்து போயிடுறாரு. இது அந்த மூர்த்தி தாத்தாக்கு மனசு நொந்து போகுதுங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. நம்ம ஹீரோ பல வருஷமா, அதாவது 8 வருஷமா ஆக்டிங் வாய்ப்புக்காக போராடிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அவரோட வாதியார் ஒருத்தர் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், உன்கிட்ட ஏதோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னல, அதை அவனுக்கு அனுப்பி வை, அதுல உன்னை ஹீரோவா போட்டு அவனே உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறாரு. இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணும் போதோ அப்படி அந்த பையன் கூடயும் நம்ம ஹீரோ பேசி அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சு போய் கூடிய விரைவிலேயே இதை ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அந்த பையன் சொல்றாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்து தன்னுடைய நண்பன் கிட்டையும் ஹீரோ சொல்றாரு, வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போக போகுது, இப்பவே நான் காதலிக்கிற அந்த ஹீரோயினுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்றேன், எவ்வளவு நாள் தான் பிடிக்காத பொண்ணை காதலிச்சுக்கிட்டு ஃபேக்கா வாழ்றது. ஆனா அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. எந்த கம்பெனில அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனில கால் பண்ணி, நீங்க 6 லட்ச ரூபாய் கட்டணும், 6 லட்ச ரூபாய் கட்டினாதான் உங்களுக்கு நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்லனா இது மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு அந்த வாய்ப்பு போயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. 6 லட்ச ரூபாய் எப்படி ரெடி பண்றது? ஆல்ரெடி ஹீரோவுடைய அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, சித்தப்பா வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டுலாம் நிக்க முடியாது. இப்ப ஹீரோ அவர் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி கடன் கேட்கிறாரு. எந்த காதலிய கழட்டி விடலான்னு நினைச்சாரோ அந்த காதலிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு சொல்லி அவங்களும் லோன் எல்லாம் எடுத்தும் அவங்களோட நகைகளெல்லாம் வித்தும் 6 லட்ச ரூபாய் ரெடி பண்றாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சர்ப்ரைஸா சொல்லலான்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்படி அதை சொல்றதுக்கு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கும் அவங்க காதலி வந்திருக்க அதே சமயத்துல தான் ஹீரோவுடைய தங்கச்சியும் ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. ஹே சுபா, வா வா, எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய
தங்கச்சிய விசாரிக்க, ஆனா அவங்களுக்கும் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. என்ன பத்தி அவன் சொல்லவே இல்லையா? இல்லையே, என் அண்ணன் உன்னை பத்தி எல்லாம் சொல்லலையே, அவருடைய நண்பனை பத்தி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க விசாரிச்சுட்டு இப்ப ஹீரோவுடைய தங்கச்சியும் அங்க இருந்து கிளம்ப. இதுல ஹீரோயினுக்கு கோவம் வருது. நம்ம எவ்வளவு நாளா காதலிக்கிறோம், என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட உன் தங்கச்சி கிட்ட சொல்லல, நீ உண்மையாலே தான் என்ன காதலிக்கிறியா? சரி, எனக்கு பிடிச்ச ஃபுட் எதுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு நான்வெஜ்னா பிடிக்கும், இப்பவே ஆர்டர் பண்ற. இன்னைக்கு வியாழக்கிழமைனா வெஜ் தான் சாப்பிடுவேன், அது கூட உனக்கு தெரியாதா? அப்படி என்னை பத்தி என்னதான் தெரியும்? உன் வாழ்க்கையில எனக்கு என்ன இடத்த தான் கொடுத்திருக்கன்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின் தூண்டி விடுற மாதிரி பேச, அதுல ஹீரோக்கு கோவம் வந்து, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏதோ வேண்டா வெறுப்பாதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், பேசாம இங்க இருந்து போறியான்ற மாதிரியும் மூஞ்ச காட்டுறாரு. இதுல ஹீரோயின் மனசடைஞ்சு போய் அவங்க பேக்ல இருக்கிற செக்கை எடுத்து, உனக்காக 6 லட்சம் ரூபாய் நான் ரெடி பண்ணேன், இதுக்கு மேல இந்த காசு உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு அந்த செக்கை கிழிச்சு போட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுமே ஐயோ வட போச்சுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி வேற வழி இல்ல, நம்ம சித்தப்பா கிட்டயே கேட்ட வேண்டியதான்னு சொல்லி தான் தங்கச்சியோட சித்தப்பாவை பார்க்க வராரு. விஷயத்த சொல்லி காசு கேட்க, நீ வாழ்க்கையில எதனா படிச்சு முன்னேறி வேலைக்கு சேர்ந்த, அதுல உனக்கு எதனா கடன் வந்ததுன்னா கூட ஹெல்ப் பண்ணலாம், ஆனா நீயும் ஊதாரித்தனமா சினிமானு சுத்திட்டு இருந்தா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட உதவி பண்ணுவேன், ஆனா உனக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேன்ற மாதிரியும் அவங்க சித்தப்பா சொல்ல, இதுல இவருக்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்து சேருது. இதுல ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டும் இருக்காரு. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம ஹீரோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காருங்க. இப்படி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, உங்க தாத்தா தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு லெஃப்ட்ல காட்டினா ஹீரோவுடைய தாத்தா அந்த மூர்த்தி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுன்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் உங்க தாத்தா மூர்த்தி கிட்ட வந்து, நான் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து வெளியே வந்துட்டேன், என்னுடைய கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல எனக்கு சொந்தமா 6 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த 6 ஏக்கர் நிலத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், ஆனா அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் சாகுற வரைக்கும் நீ என்ன ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பாம பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கணும், அதே மாதிரி நான் சொல்ற வரைக்கும் நம்மளுடைய கிராமத்துல தான் நம்ம எல்லாரும் வாழணும், நான் எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன தாத்தா அப்படின்றத மதிச்சு அந்த மரியாதையோட நீ என்கிட்ட நடந்துக்கணும்ன்ற மாதிரிலாம் அந்த தாத்தா ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோக்கும் காசு தேவை, தாத்தா நிலத்தை கொடுத்தா வித்து காசாக்கி படத்துல நடிச்சிடலாம், அதனால தாத்தா சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதா ஒத்துக்கிறாரு. அப்படியா, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கு, பஸ் ஏறுவோன்னு சொல்லி இப்போ அவங்க கிராமத்துக்கும் பஸ் ஏற, உடனே அவங்க தாத்தாக்கு ஜன்னல் திறந்து விடுறது, காத்து நல்லா வருதான்ற மாதிரி கேட்கறது, வெளியே பறவைகள்லாம் பறக்குது, வேடிக்கை பாருங்க தாத்தான்ற மாதிரி ஐஸ் வைக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ பல விஷயங்கள் பண்றாரு. ஒரு கடத்துல மூர்த்தியும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, டேய் சும்மா சும்மா தாத்தான்னு கூப்பிடாத, என்ன மூர்த்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடு, எனக்கு என்னவோ நிறைய வயசான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும், ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டும் வருவாரு, அப்படி 3 பேரும் இந்த தாத்தாவுடைய கிராமத்துக்கும் வராங்க. வந்து இறங்குறப்பதான் தெரியுது ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கிராமமும் அந்த ஊரு தான் சொல்லி, ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் எங்க பாட்டி வீடு இந்த கிராமத்துல தான் இருக்கு, நம்ம அங்கேயே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கும் கூட்டிட்டு போக, பயங்கர இருட்டா வேற இருக்கா. அப்ப வழி தெரியாம அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அந்த ஊரு நாட்டாமையோட வீட்டுல இவங்க 3 பேரும் நுழைஞ்சிடறாங்க. நாட்டாமை ரொம்ப மோசமானவருங்க, அவருக்குன்னு பல அடியாட்களை வேற வச்சிருப்பாரு. அவங்களும் ராத்திரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஹீரோவை பார்த்து அங்கேயே கையங்காலமா புடிச்சு, ஏண்டா வீட்டுக்குள்ள வந்து திருடவா பாக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய நண்பனும் அவங்க தாத்தாவும் அந்த இடத்துக்கு வந்து, ஐயா எதிர் வீடுதாயா எங்க வீடு, என் பாட்டியோட வீடு ஐயா, 2 வீடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்க வீடுன்னு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேயா, எங்களை எப்படின்னா விட்டுருங்கய்யான்ற மாதிரியும் கேட்க, ஓ அப்படியா, நீ இந்த ஊருக்கார பையதானா, ஏப்பா தம்பி ராத்திரி சமயத்துல இப்படி நாட்டாம வீட்லயே நுழையலாமா, சரி இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், 3 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இப்ப நாட்டாமையும் இவங்க 3 பேரையும் கிளப்பி விட, அப்படி எதிர்க்க இருக்கிற ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பாட்டி வீட்டுக்கும் இவங்க 3 பேர் வராங்க. வீடே கொஞ்சம் பாழடைஞ்சு போயிருக்குங்க, எப்படியோ கிளீன் எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளுமே ஊருக்கு புதுசா விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்களேன்னு சொல்லி நாட்டாமையே இவங்க 3 பேரை கூப்பிட்டு அவரோட வீட்டுல விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்குமே நம்ம மூர்த்தி தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா பந்தாவா வந்து உட்காந்து சாப்பிடுறாருங்க. இது ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, என்ன நம்ம தாத்தா இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும் கொஞ்சம் மேக்கப் அதிகமா போடுறாரு, எக்ஸைட் ஆகுறாரு, ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி யோசிக்க, இப்ப அங்க நாட்டாம வேற ஊரு கதைய பேசுறதா சொல்லி 2 மணி நேரம் பேசியே மொக்க போடுறாருங்க. அப்பதான் அந்த நாட்டாமைக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயத்தையும் இவங்க கேள்விப்பட, அப்படி அந்த கிராமத்துல இவங்க 3 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. மூர்த்தி தாத்தா சின்ன வயசுல நான் இந்த கிராமத்துல தான் சுத்தி இருக்கேன், இங்கதான் விளையாடி இருக்கேன், இங்கதான் பொண்ணை சைட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட பழைய நினைவுகளோட ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் சுத்திக்கிட்டு இருக்க, ஹீரோ இன்னொரு பக்கம் தாத்தாக்கு சொந்தமான அந்த 6 ஏக்கர் நிலம் டாக்குமெண்ட் எங்க இருக்கு, அந்த டாக்குமெண்ட் கையில கிடைச்சிட்டா நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலாமே அப்படின்னு ரொம்ப நாளா அந்த டாக்குமெண்ட்டையும் தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே காலங்கள் ஓடுது. ஒரு கடத்துல ஹீரோ நாட்டாமை பொண்ணோட ஃப்ரெண்டாவும் மாறுறாரு. அதே வேளையில அந்த ஊருக்குள்ள சம்பத் அப்படின்ற ஒரு ரவுடி இருக்காருங்க. அவர் ரொம்ப நாளாவே 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காரு போல, அதாவது 30 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்காரு, 30 வருஷமும் ஃபெயில் ஆயிடுவாரு. இப்ப கூட ஒரு
ஒரு வாத்தியார் கிட்ட 10ஆம் வகுப்பு பாடத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க அந்த வாத்தியார் சரியா கத்து கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அவரை போட்டு வெளுன்னு வெளுகிறாரு. அப்பதான் அந்த வழியா போற ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் பார்க்க நாட்டாமையோட பொண்ணுகிட்டையும் அந்த சம்பத்து யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்க வேற யாரும் இல்ல, என்னுடைய பெரியப்பா தான், அதாவது என்னுடைய அப்பாவுடைய அண்ணன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பத்து ஒரு பொண்ணை காதலிக்கிறதா அவரோட அப்பாவான என் தாத்தா கிட்ட சொன்னாங்க. ஆனா அங்கிட்டும் என்னுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட கொடுத்துட்டாரு. டே மகனே, நீ அந்த பொண்ணை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுப்பா, ஏன்பா என் காதலுக்கு எதிராக இருக்க அப்படின்னு சம்பத் கேட்க, எதிராலாம் இல்லடா, நீ காதலிக்கிற பொண்ணு ஒரு வகையில உனக்கு தங்கச்சி முறை வரும். என்னப்பா சொல்ற? அப்பா யாரு? நாட்டாம தானே. அப்படியே அப்பப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போவேன். அப்படிதான் சரோஜா வீட்டுக்கும் போனேன், அவளுக்கும் பிள்ளை பிறந்தா. இப்ப அந்த பொண்ணை தான் நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க, அதனால இந்த காதல் ஒத்து வராதுன்னு சொல்ல இதுல சம்பத்தோட காதலே முறிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வாழணுமான்னு சொல்லி தன்னோட அப்பாவோடையும் ஒரு பெரிய வெறுப்பாகி சம்பத் அந்த வீட்டை விட்டும் வெளியேறாரு. ஒரு கடத்துல சம்பத்துடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ நாட்டாமையா இருக்காருல சம்பத்துடைய தம்பி, அவருமே வந்து நீங்க தான் அடுத்த நாட்டாமையா ஆகணும், இப்பயாச்சும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட, அப்பயும் சம்பத்தோட கோபம் அடங்காதனால அவர் வீட்டுக்கே வரலையாம். அதுக்கப்புறம் சம்பத்துக்கு எப்படின்னா நல்லா படிச்சு முன்னேறணும்னு ஆசை வந்துதான். அதுக்காக 30 வருஷமா இந்த SSLC எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாம் போய் ஃபெயில் ஆயிடுறாரு. எப்படின்னா ஒரு SSLC பாஸ் ஆகணும், அதுதான் அவரோட எய்ம்ன்ற மாதிரி இப்போ தன்னோட பெரியப்பாவை பத்தி இந்த பொண்ணு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோ அவரோட நண்பருக்கோ பெரிய சிரிப்பு தாங்க வருது. ஒரு கடத்துல ஹீரோ தன்னோட தாத்தாவோட கோயிலுக்கு வந்திருக்காரு. யோ, கோயில் குளம் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கே தவிர நம்மளுக்கு சொந்தமான லேண்டு, அந்த 6 ஏக்கர் லேண்ட் எங்க இருக்குன்றதுக்கே சொல்ல மாட்டியே, எங்கதான் இருக்குன்ற மாதிரி அந்த மூர்த்தி தாத்தா கிட்டையும் ஹீரோ கேட்க, அப்பதான் அந்த கோயில்ல இருந்து கை காமிச்சு அந்த போஸ்ட் கம்பத்துல இருந்து இதோ இருக்கு பத்தியா, அது எல்லாமே நம்ம லேண்டு தான் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு அடிச்சு புடிச்சு ஓடி தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த லேண்டையும் எப்படி விற்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ உண்மையாலேயே அந்த லேண்டுக்கு சொந்தக்காரன் வந்து, எது விற்கிறதா? யோ, இது என்னுடைய லேண்டியா அப்படின்னு சொல்லி அவன் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து காண்றான். இது ஹீரோக்கு பெரிய ஷாக்கா இருக்குங்க. யோ, என்ன ஏமாத்த பாக்குறியா? இது எங்க தாத்தாவுடைய லேண்டு, இரு இப்பயே போய் என் தாத்தாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இப்போ ஹீரோ அங்க இருந்து வேகமா தான் தாத்தாவும் நோக்கியே வராரு. ஆனா தாத்தாவோ ரொம்ப கூலா உக்காந்துகிட்டு இருக்க, தாத்தா நம்மள ஒருத்தன் மோசம் பண்ணிட்டான், உன்னுடைய 6 ஏக்கர் நிலத்தையும் அவனோட நிலம்னு சொல்றான், வா இப்பயே போய் என்னன்னு கேப்போன்ற மாதிரி கூப்பிட, அட ஏன்டா நானே சும்மா சொன்னடா, அது நம்ம நிலமே இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்றாரு. யோ தாத்தா, என்னையா சொல்ற? என்ன அதுக்கே ஷாக் ஆகுற? இன்னொன்னு சொல்லவா, இது நம்ம ஊரே இல்ல. என்னது? அதான்டா நான் பிறந்த ஊரு இது இல்லடா. யோ தாத்தா, அப்ப இங்க எதுக்கியா கூட்டிட்டு வந்தன்ற மாதிரி ஹீரோ கேட்க, எல்லாம் காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு தாண்டா. காதலா? யாரு காதலிக்கிறா? நான் தாண்டா காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரு. ஹீரோ ஷாக்காவ, இதுக்கு மேல இன்னொரு ஷாக் கொடுக்குறேன். யார் தெரியுமா காதலிக்கிறேன்? நம்ம போனமே நாட்டாமை, அவரோட வீட்டுல அந்த நாட்டாமையோடைய அம்மாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு அங்க கை காமிக்க, அவ்வளவுதாங்க ஹீரோக்கு அங்க தலையெல்லாம் சுத்துது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நாட்டாமையோடைய அம்மா கோயிலுக்கு நடந்து போக அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த மூர்த்தி தாத்தாவும் பின்னாடி போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த கிராமத்திலேயே இருக்கணும்னு சொல்லி ஹீரோவுடைய தாத்தா அந்த சம்பத்து கிட்டையும் கோத்து விட்டுருப்பாரு. சம்பத்து 10th பாஸ் ஆகிறதுக்கு புதுசா ஒரு வாதியா தேடி இருப்பாருங்க. அதுல ஹீரோவுடைய பேரை கொடுத்து இப்ப சம்பத்து ஹீரோக்காக பேனர்லாம் வச்சு இவர்தான் என்ன 10th பாஸ் பண்ண வைக்க போறாருன்ற மாதிரிலாம் விளம்பரப்படுத்த இங்க ஹீரோ சிக்கிக்க, இன்னொரு பக்கம் மூர்த்தி தாத்தாவும் அந்த நாட்டாமையோட அம்மா பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வந்து சம்பத்தை பாக்குறாரு. சம்பத்துமே 30 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாத்தியாரும் உருப்படியா சொல்லி கொடுக்க மாட்டான், என் சந்தேகத்தையும் தீக்க மாட்டான், இன்னும் உனக்கு 30 நாள் டைம் இருக்கு, எப்படின்னா என்ன SSLC எக்ஸாம்ல பாஸ் ஆக வைக்கிற, இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்ட, ஹீரோமே நான் மட்டும் உங்களை பாஸ் பண்ண வச்சுட்டா எனக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேட்க, சம்பத் 10 லட்சம் ரூபாவே கொடுக்குறேன்னு சொல்ல, ஆஹா எப்படின்னா இந்த சம்பத்தை பாஸ் பண்ண வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட வேண்டியதான்னு சொல்லி ஹீரோவும் அந்த வேலையில இறங்குறாரு. இப்ப ஹீரோ நேரா அவங்க தாத்தா கிட்ட வந்து, யோ தாத்தா, உண்மையாலே நேத்து சொன்னதெல்லாம் உண்மைதானா? உண்மையாலே அந்த லேடியை நீ லவ் பண்றியா? உனக்கு ஆம்பிஷன்னா என்னன்னு கேட்க, ஏரா நான் அவங்களை எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும், பொதுவா எல்லாரும் நினைக்கிற மாதிரி கல்யாண நாளே அதுக்குதான், ஒன்னாவோ பிசிக்கலாவோ குழந்தை பெத்துக்கிறதுக்குலாம் இல்லடா, நான் அவங்கள மனசு பூர்வமா காதலிக்கிறேன், என்னோட கடைசி காலத்தை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்ல, அப்பதான் ஹீரோவுடைய பேக்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை எடுக்க சொல்றாரு. அட பாவீங்களா, எவ்வளவு நேரம் நான் தேடிட்டு இருந்த டாக்குமெண்ட் என் பேக்ல தான் இருந்ததான்னு சொல்லி ஹீரோவும் எடுத்தா அது வெறும் ரசீதுங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, இந்த ஒண்ணுமே இல்லாததை வச்சுதான் எவ்வளவு நாள் என்ன மிரட்டியா அப்படின்ற மாதிரியோ ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவுடைய தாத்தாவும் நேரா அவங்க வீட்டு வாசல்ல உக்காந்து, எதிர்க்க தானே நாட்டாமையோட வீடு, அப்படி அந்த நாட்டாமையோடைய அம்மாவை சைட் அடிச்சுக்கிட்டும் இருக்க, இதையெல்லாம் ஹீரோவுடைய நண்பனும் பார்த்துட்டு, டேய் இவரு நாட்டாமையோட பொண்ணை வேற சைட் அடிக்கிறாரா, உன் தாத்தாவை என்னன்னு கேளு, டேய் அவர் நாட்டாம பொண்ணை சைட் அடிக்கிறதா, நாட்டாம அம்மாவை சைட் அடிக்கிறாரு அப்படின்னு நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கே தலை
தலையெல்லாம் சுத்தி போகுது. அப்பதான் இந்த மூர்த்தி தாத்தா அவருடைய ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கும் போதுதான் இந்த நாட்டாமையோட அம்மாவை பார்த்திருப்பாரு. அவங்களையும் அதே ஓல்டேஜ் ஹோம்ல தான் அந்த நாட்டாமை சேர்த்திருப்பாரு போல. அப்படி அங்க இருக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு உறுதுணையா இருந்து ஒரு நல்ல தோழியா மாறி ஒரு கடத்துல 2 பேருமே கடைசி காலத்துல காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் நாட்டாமை வந்து அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அதுக்கப்புறம் தான் இந்த மூர்த்தி தாத்தா இங்க வந்து நாட்டாமையோட அம்மாவை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ அந்த சம்பத்துக்கு பாடம் எடுக்கலான்னு போக, சம்பத்து ஆல்ரெடி 30 வருஷமா பல வாதியார்களை தனக்கு பாடம் எடுக்கிறது புரியலன்னு சொல்லி அடிச்சு விரட்டி இருக்காரு. அப்படிதான் ஒரு பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு பாடம் கத்துக்கிற சம்பத்து கோபமா உக்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோ பயந்துகிட்டே பாடம் எடுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வந்து, என் பையனும் செந்து தான் படிக்கிறான், இவனுக்கும் சொல்லி கொடுன்ற மாதிரி உட்கார வைக்க, பையன் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட போறான்னு சொல்லி இப்ப சம்பத்தும் ஓரளவுக்கு ஹீரோ சொல்றத புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. நாளளவுல ஒரு பையன் 4-5 பசங்களா மாறுறாங்க. அப்படி பல பசங்களோட சேர்ந்து நம்ம சம்பத்துக்கும் ஹீரோ பாடம் எடுக்கிறாரு. ஒரு நாள் சம்பத்துக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க, யாரு நம்ம மூர்த்தியோட ஆளுங்க. ஆனா சம்பத் அவங்க அம்மா கிட்ட தான் பேச மாட்டாரு. அவருமே மூஞ்ச திருப்பிக்கிட்டு அந்த சாப்பாடை மட்டும் வாங்கிக்கிறாரு. இந்த தாத்தாவுமே தான் பேரன் கிட்டையும் அவரோட நண்பன் கிட்டையும் அந்த நாட்டம்மையோட அம்மா பேரு ஜோதி, அவங்கள பாக்குறதுக்கும் அவங்களுக்கு காதல் கடிதம் போட்டு அதை கொடுக்கறதுக்கும் நிறைய உதவி கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே பண்ற மாதிரி தெரியல. அதனால அவரே களத்துல இறங்கி நேரா அந்த நாட்டாமை கிட்ட வந்து அவங்க அம்மாவை பொண்ணு கேட்கலான்னு வந்துடுறாரு. இது தெரிஞ்ச அந்த இடத்துக்கு சதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் தன் தாத்தாவையும் கட்டுப்படுத்தி அங்க நாட்டாமையும் சமாளிக்க, நாட்டாமையும் உன் தாத்தா ஏதோ கல்யாண விஷயம் பேசணும்னு சொன்னாரு, என்ன கல்யாண விஷயம்ன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ, அது உங்களுக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்குல்ல, நானும் ஒரு வயசு பையன்றதுனால எங்க தாத்தா எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு போல, அதை பேசுறதுக்கு தான் வந்துட்டாரு, மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க பொண்ணு மேல அப்படிலாம் விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரியும் சமாளிக்க, இதுல நாட்டாமைக்கு ஒரு திங்கிங் வருது. இப்போ ஒரு ராத்திரி சமயத்துல உங்க 3 பேருமே அவங்க வீட்டுல இருக்க, அப்போ ஹீரோவுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்துடுறாங்க. அவங்களும் தாத்தாவுடைய காதல் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு எப்படின்னா இந்த தாத்தா கூட அந்த ஜோதியை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த தாத்தாவுடைய பிறந்தநாள் வருதுங்க. பேர பசங்க கூட அந்த பிறந்தநாளை மறந்துருக்காங்க. ஆனா அந்த ஜோதி இருக்காங்கல்ல, நாட்டாமையோட அம்மா, அவங்க கால் பண்ணி இந்த தாத்தாவுக்கும் விஷ் பண்ணிட்டு அங்க தூங்க, இந்த தாத்தாவால அங்க தூங்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் பேர பசங்களும் தாத்தாவுடைய காதலை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே அப்படியே ராத்திரி அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போதோ அந்த சம்பத் ஹீரோவை கூப்பிட்டு, நீ என் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்ட போல இருக்கு, அது என் தம்பி கிட்ட கூட சொன்ன போல இருக்கு, இங்க பாருப்பா, நான் காதலுக்கு எதிரானவன் இல்ல, ஒருவேளை உனக்கு அப்படி ஆசை இருந்தா உங்க காதலை நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஹீரோவோ மனசுக்குள்ள, யோயோ உன் தம்பி பொண்ணெல்லாம் லவ் பண்ணலையா, உங்க அம்மாவை தான் எங்க தாத்தா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த காதலை நான் எப்படி சொல்லுவேன், சொன்னா நீ ஒரு பக்கம் உன் தம்பி ஒரு பக்கம் வெட்டுவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் உள்ள நினைச்சுக்கிறாரு. அப்பதான் ஊருக்குள்ள திருவிழா வருதுங்க. அந்த திருவிழாலையும் அந்த தாத்தா அந்த பாட்டிய பாக்குறது, கலர் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறது, அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கிறது, இதை எல்லாத்தையும் அங்க காமிக்க, அப்ப அந்த திருவிழாக்கு வந்த அந்த தாத்தாவுடைய பையன் இருக்கார்ல, அதாவது ஹீரோவுடைய சித்தப்பா, அவரு எல்லாத்தையும் பாத்துறாரு. அங்க அந்த தாத்தாவையும் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா, ஒழுங்கு மரியாதையா ஊருக்கு வந்து சேரு அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போக, இதை எல்லாத்தையும் ஹீரோவும் கவனிக்க, ஹீரோ கிட்டையும் வந்து, நீ உருப்படாம கெட்டு போனது இல்லாம உன் தாத்தாவையும் அப்படி ஆக்க பாக்குறியா அப்படின்னு ஹீரோவையும் ஒரு பங்கு வந்து அசிங்கப்படுத்துறாரு. மகம் பேசினதெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு தாத்தாவுமே தான் பேரன் கிட்ட வந்து, நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம்பா, இந்த வயசான காலத்துல இந்த பேச்செல்லாம் வாங்க முடியல, நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காதன்ற மாதிரியும் அவர் கைய பிடிச்சி ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி பேச, அப்பதான் ஹீரோவுடைய மனசு மாறுது. இன்னைக்குதான் தாத்தாவுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் கூட நம்மளுக்கு தெரியல, ஆனா எங்க இருந்தோ வந்த ஒரு பாட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு விஷ் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. தான் ஃப்ரெண்டு கிட்டையும் தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி நாட்டாமையோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி இந்த காதலை பத்தி பேசுவோம், மேபி நாட்டாம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லியும் இப்ப உங்க தாத்தாவோட நாட்டாமையோட வீட்டுக்கும் சாப்பிட வர, ஆனா நாட்டாமையோ எங்களுக்கு இந்த காதல்லாம் ஓகே தான், என்னோட பொண்ணை உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ ஷாக் ஆகுறாரு, நாங்க சொல்ல வந்ததே வேற, உங்க பொண்ணை நான் முறைப்படி கல்யாணமே பண்ணிக்க கூடாது, ஏன்னா அவ ஒரு வகையில எனக்கு தங்கச்சி முறை வரலாம், என்னப்பா சொல்றன்ற மாதிரி கேட்கும் போதோ அப்பதான் ஹீரோ, என்னுடைய தாத்தாவும் உங்க அம்மா ஜோதியும் காதலிக்கிறாங்க, இந்த வயசுல உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டதும் அந்த தட்டிலேயே அந்த நாட்டாம கைய கழுவிட்டு தான் மனைவி கிட்டையும், இது பெரிய அசிங்கம், இந்த அசிங்கத்தை என் காதால கேட்க முடியல, நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடணும், எதிர்பாராத விளைவுகளை சந்திப்பாங்கன்னு சொல்ல, இதுல அந்த அம்மா ஜோதியும் அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அந்த தாத்தா பேரனோட வீட்டை விட்டு அவமானமா வெளியே போகும் போதோ அங்க இருக்கிற ஒருத்தரும் சாணியை எடுத்து அந்த தாத்தா மேலேயே அடிச்சு இன்னும் அவமானப்படுத்துறாரு. இதுல ஹீரோக்கு கோவம் வந்து அவரை அடிக்கலாம் போக எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க தாத்தா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு இப்ப அந்த வீட்டை விட்டும் வெளியேறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு அவங்க தாத்தா மேல அவ்வளவு அன்பு வந்துருதுங்க. எப்படின்னா அந்த தாத்தாவோட பாட்டியை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கடத்துல ஹீரோவுடைய தாத்தாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுது. அடுத்த படுக்கைக்கு போறாரு. எப்படியோ டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க தாத்தாவை ரெக்கவர்
ரெக்கவர் பண்ண. ஆனாலும் அவங்க தாத்தாவுடைய மனசுல அந்த ஜோதி பாட்டி தாங்க இருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ ஒரு நாள் ரொம்ப சோகமா அந்த கிராமத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போதோ அந்த சம்பத் பாக்குறாரு. டேய் இங்க வாடா, என்ன அந்த பொண்ணு உனக்கு வேணாம் அப்படின்னு என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டியாமே, ஏன் என் தம்பியோட பொண்ணை நீ காதலிக்கலையான்னு கேட்க, சார் நானே வேற பிரச்சனையில இருக்கேன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலான்னு பாக்க, டேய் உண்மையை சொல்லுடா என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கும் போதோ, என்னோட தாத்தா உங்க அம்மாவை லவ் பண்றாங்க சார், ஓகேவான்னு கேட்க சம்பத்துக்கு கோவம் வந்து அங்கேயே ஹீரோவை அடிக்கிறாரு. ஹீரோவுமே பொறுமையா கேளுங்க சார், ஏன் இந்த வயசுல அவங்க லவ் பண்ண கூடாதா? உங்களோட அப்பா போய் சேர்ந்து 20 வருஷமாச்சு, உங்க அம்மா தனியா தானே இருக்காங்க, அப்படிதான் எங்க பாட்டி போய் சேர்ந்தும் பல வருஷமாச்சு, எங்க தாத்தாவும் தனியா இருக்காங்க, உங்களாலலாம் உங்க அம்மாவை பாத்துக்க முடியலன்னு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்தீங்க, அப்படிதான் நாங்களும் எங்க தாத்தாவை சேர்த்தோம், அப்படி அவங்க காதலிச்சிருக்காங்க, ஏன் அவங்க ஒன்னா இருக்க கூடாதா? உங்க காதலுக்கு ஒரு நியாயம், உங்க அம்மா அப்பா காதலுக்கு ஒரு நியாயமா? அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு போக இதுல சம்பத்துடைய மனசும் கொஞ்சம் மாறுற மாதிரியும். இப்ப அடுத்த நாளுமே 30 வருஷமா பேசாத அவங்க அம்மா கிட்ட சம்பத் வந்து, அம்மா உங்க கூட நானும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அந்த பிரசாத தட்டெல்லாம் வாங்கிக்கிறாரு. 30 வருஷமா நுழையாத தன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் இப்ப சம்பத் நுழைய, சம்பத்தை பார்த்ததும் அவங்க தம்பி துள்ளி குதிச்சு, அண்ணா நீயானா வீட்டுக்கு வந்திருக்க, வானா வானா உள்ள வானான்னு சொல்லி அவரோட சேர்ல தன்னோட அண்ணன் சம்பத்தை உட்கார வச்சு, இதுக்கப்புறம் நீதானா நாட்டாம, நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி பாசத்தை கொட்டுறாரு. தன்னோட மனைவியையும் கறி விருந்தெல்லாம் பண்ண சொல்ல, அப்பதான் சம்பத் தான் வந்த விஷயத்த சொல்றாரு. நம்ம அம்மா ஜோதிய ஒரு தாத்தா காதலிக்கிறாராமே, பேசாம அவருக்கு நம்ம அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி சொல்ல, இது பேசுறதுக்கு தான் இங்க வந்தியான்னு சொல்லி அவர் தம்பியோட முகமும் மாறுது. அப்பதான் சம்பத்துமே தம்பி கிட்ட, நம்மளே நம்ம அம்மாவை சரியா பாத்துக்கலையாப்பா, உன் பொண்டாட்டிய பாத்துக்கிற பொண்ணை பாத்துக்கிற, ஆனா அவங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஓல்டேஜ் ஹோமுக்கு தானே அனுப்பணும், இந்த வயசுல அவங்கள சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஒரு தாத்தா பாத்துக்கிறாருன்னா நம்ம எதுக்கு அதை தடுக்கணும்? இவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க இப்படி பேசுவாங்க, குடும்பமானம் போயிடும்ன்ற மாதிரி யோசிச்சு நம்மள வளர்த்த நம்ம அம்மாவோட சந்தோஷத்தை எதுக்கு நம்ம கெடுக்கணும்? காதலிச்சு பட்டதுனால்தான் என்னோட வாழ்க்கை இப்படி 30 வருஷமா இந்த நிலைமையில இருக்கு, அதே மாதிரி சாகர தருவாயில நம்ம அம்மாவோட வாழ்க்கை இருக்க வேண்டாம், அவங்கள சேர்த்து வைக்கலான்ற ஒரு விஷயத்தையும் அவங்க தம்பி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க. இப்ப அவங்க தம்பியும் ஒத்துக்க, இப்ப நல்லபடியா ஹீரோவுடைய தாத்தாவும் அந்த ஜோதியும் ஒண்ணு சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவுமே அவங்க தாத்தா கிட்ட வந்து நன்றி சொல்லி இப்ப தாத்தாவையும் கட்டி அணைச்சிக்கிற மாதிரியும் ஒரு இடத்துல ஹீரோவுமே ஒரு நடிகனா மாறுறாரு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கதையை காமிக்கிறாங்க. என்னதான் ஹீரோவுடைய சித்தப்பா, அதாவது அந்த தாத்தாவுடைய 2வது பையன் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கலனாலும் ஹீரோ தன்னுடைய தாத்தாவை அவரு அபார்ட்மெண்ட்ஸ்லயே தங்க வச்சுக்கிறாரு. இப்ப கூட ஜோதி பாட்டியும் இருக்காங்க. அப்படி அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி சம்பத்தும் அவரோட தம்பியும் கால் பண்ண, அப்படி இவங்க எல்லாரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும். அப்பதான் ஹீரோ இந்த உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு தன்னை காதலிச்ச அந்த காதலி இருக்காங்களா ஹீரோயின், அவங்கள தேடி வந்து மன்னிப்பு கேட்டு இப்போ அவங்களையும் மறுபடி காதலிக்கிற மாதிரியும் இந்த கதை முடியுது. இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.